தற்போதைய அபாரமான அரசியல் சூழ்நிலை சம்பந்தமான சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அது தமிழ்நாட்டு அரசின் தாமதமும் கொண்டு செல்லப்பட்டது. நமது வடக்கு கிழக்கில் இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள அரசியல் கடந்த நிலவரங்கள், அதாவது கடந்த 20-15 வருடங்கள் போது முடிந்ததுக்கு அப்புறம் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற கட்சிகளின் பிளவுகள், திரு நமது தமிழ் தேசிய தலைவர் திரு வேத உத்தரவாதன் அவர்களால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சி சுக்குநூறாக உடைப்பட்டது சென்ற வருடம். அதன் பிற்பாடு இப்பொழுது அதன் தாய் கட்சியான தமிழ் அரசு கட்சி அது இப்பொழுது இரண்டாம் உடைந்திருக்கிறது. இதை சிங்கள அரசுகள் ஒரு தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை அடிமட்டத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு வழிக்கு இடம் விட்டுள்ளது. அது சம்பந்தமான விஷயங்களை பேசுவதற்காக நீங்கள் நாங்கள் எங்களது பிரச்சனைகளை கொண்டு இங்கே உள்ள எங்களது தொப்புக்கோட்டை உறவான எங்களது தமிழக கட்சி தலைவர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதற்கான முடிவுகளின் 3 வாரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உதவி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது கேட்கணுமா சார்? இப்போ உங்களுடைய கட்சி தலைவர் யார் சார்? மதிப்புக்குரிய திரு கருணா. இந்த விடுதலை புலிக்கு அந்த அமைப்புக்கு துரோகம் செய்துட்டு வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. துரோகம் எல்டிடில அந்த பேச்சு இருக்கிறாங்க. 27 வருடங்கள் அந்த கட்சி அந்த விடுதலை புலிகள் அமைப்பை கட்டி எழுப்பி பல போர்களை சாதனை களமாக மாற்றிய கருணாமானவர்கள் துரோகம் செய்வது என்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அந்த குற்றத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு அந்த போர் சூழ்நிலை கருணா அந்த அரசுக்கு ஆதரவாக போனதுனால பிரபாகரன் சிக்கிட்டார். அந்த இறுதி போர் நடக்கும்போது கருணாமான் இலங்கை அரசாங்கத்தில் இருந்தார் என்பதற்கு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அவர்தான் கடைசியில் கூட்டத்தை காமிச்சாங்க. கருணாதான் கூட்டத்தை காமிச்சாங்க பிரபாகரனுடைய உடலை பார்ப்பதற்கு. தலைவர் இறந்தது என்று சொல்லி அதை அடையாளம் காண்பதற்காக தயார் மாஸ்டர் கூடி கொண்டு காட்டினார்கள். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை காட்டி கொடுத்து கருணாநிதி எடுத்துட்டீங்களா? இல்லை, தலைவரை காட்டி தலைவர் எல்லாருக்குமே தெரியுமே. எப்படி காட்டி கொடுத்தது? நேரடி சமரம் நடக்கிறது. ஒரு வருடமாக மாவினாவில் வாங்கி மக்களின் தண்ணியை கூட்டினதிலிருந்து தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உறுப்பினருக்கும் அனுமதி இல்லை. தண்ணியை கூட்டினதிலிருந்து உலக நாடுகளின் சொல்லை கேட்காம தண்ணியை கூட்டி வைத்ததிலிருந்து அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கும் கூட நாங்கள் இங்கே இந்தியா கூட அனுசரணை செலவிச்சு தானே, அப்படின்னா இந்தியாவும் துரோகி தானே. அதப்படி இந்தியா அங்கே ஃபுல் ராணுவம் மிலிட்டரி சப்போர்ட் பண்ணி அப்போ இந்தியாவும் துரோகிகள் தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டா நான் நீங்கள் நில மக்கள் முன்னுக்கு நீங்கள் பண்ணிக்கிற துரோகத்தை விட இந்தியா உங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான். இப்போ நீங்கள் எங்களோட தமிழ் ஈழத்தில், அதாவது இலங்கை நிலப்பரப்பில் ஒரு பிறகை இந்த இடத்த ஒரு உயிர் போயிருக்கிறது அடையாளம் காட்டா அது தேர்ந்தோராளை கூப்பிட்டு கொண்டு போகிறது தவறு போயிடுச்சு. அதை சர்டிஃபை பண்ணணும் தான். அதான் நடந்தா. இப்போ சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார், இன்னும் ஒத்தியோ வந்தாங்க. ஆனால் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது சார் நம்ம எல்லாமே நெருங்கி பழகின வழியாக அவருக்கு அது தெரிய பண்ணுறதுக்காக. தேர்தல் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க சார்? தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் பேர் பண்ணுற மாதிரி செப்டம்பர் மாதம், செப்டம்பர் அக்டோபர். ஸோ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்தியாளர் சந்திக்கிறோம். எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் நான் தமிழ்நாட்டுக்கு 10 நாள் ஆச்சு. நான் பெங்களூர் அங்கே 2-3 விஷயங்கள் பண்ணிட்டு தான் இங்கே வந்தது. வந்த இடத்துல உங்களுக்கு நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை, அப்போ சீமான் குறிப்பிட்ட இத்தனை நாளாக கேப் வைக்கிற காரணம் என்ன? திடீர்னு சீமானோட குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான காரணம், சீமானோட குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான காரணம் அதான் அதுக்காக தான் சந்திக்கன்னு சொல்லியிருக்கீங்க. சீமான் அண்ணன் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணிட்டு அண்ணன் தானே. ஆனால் அந்த இளைஞர்களுடைய மனசுல ஒரு
ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள். அதே பாதிப்பு அடுத்த ஜெனரேஷனுக்கு வேண்டாம் யோசிக்கும். ஏன்னா இழந்தது நாங்கள் தானே. நாங்கள் இழந்தது இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவ்வளவு உயிர்கள், அவ்வளவு முன்னேற்றம் 30 வருடம் பின்தள்ளப்பட்டது வடகுல. சரிங்களா? இப்போ அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம், இனி எங்களோட வடகிழக்கும் வேண்டாம் பார்க்கணும். அதாவது இப்போத்த ஜெனரேஷன் எங்களை விட ரொம்ப மோடிஃபை ஆகிருக்காங்க. சீமான் வந்து இது தவறான அரசியல் நடத்துறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா? அவர் வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் நடக்கிறார், அறிவுபூர்வமான அரசியல் செய்யும். உணர்வுபூர்வமான அரசியலுக்கு வந்து 80 ஈடுபட்டது. இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்கு சொல்லி நாங்கள் எல்லாரும் கட்டை எடுத்துக்கிறோம்னா, ஆனால் இப்போ வந்து இங்கே கேட்டிக்கணும்னா இப்போ ஜெனரேஷன் உள்ள பையன் வந்து பேசிட்டு போயிடும். எனக்கு டைம் இல்லைப்பா, ஏன்னா லைஃப் அவ்வளோ பிரச்சனை. எனக்கு டைம் இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி பிள்ளையோட விட்டுட்டு வந்து சண்டை போடுறவங்களுக்கு எனக்கு நான் நேரம் இல்லை. அறிவுபூர்வமாக யோசிக்கணும். இலங்கையில போர் நடக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து இந்த இலங்கை மக்கள் தமிழர்களுக்காக போர் கொடுத்து சீமான் அவரு வந்து தவறான அரசியல் நடத்துறாரு. இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஆனால் தவறான அரசியல் சொல்லல. அதாவது இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வுபூர்வமான அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க நான் சொன்னது. உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இப்போ அதே நேரம் சீமான மக்கள் உங்களுக்கு நல்லது இலங்கை விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை, இலங்கை விஷயத்தில் தலையிடக்கூடாதுங்க. அது இறையாண்மையோட நாடு இலங்கை, இந்தியாவும் இறையாண்மையோட நாடு. அது தொழிற்கோடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்குது. பட் அந்த போர்க்குள்ளாக உண்டு பண்ண வேண்டாம். ஏன்னா போரை சந்திச்சது நாங்கள் தான். நீங்கள் மணியாரத்து கதைச்சா சந்திச்சது நம்ம தான். இருபத்தவன் சதவீதமாக கிடந்தது நம்ம தான். பசியாக கிடந்தது நம்ம தான். சரிங்களா? அப்போ அதை நீ வேண்டாம்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஈஸி இல்லை. இவன் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஈஸி இல்லை. அதாவது எங்களை தேசிய தலைவராலே முடியாத ஒரு விஷயம். உலக நாடே தான். எங்களுக்கு ஒரு நண்பன் இருக்காங்க உலகத்துக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு நண்பன். நீங்க சொல்றீங்கன்னா ஒரு நாள் நண்பனா இருக்கா? இது ஒரு நாள் சொல்லிட்டா நான் நம்பி போய் ஒரு நாள் நண்பன் ஒபிஷியலாக நண்பனா இருக்கு. என்னன்னு சொன்னா எங்களோட பூகோள அரசியலுக்குன்னு எங்களால் போர் செய்ய முடியாது. எங்களுக்கு நாட்டை பிடிக்க முடியாது. இந்தியான்ற ஒரு பெருங்கண்டத்தை எதிர்த்து கொண்டு அது இந்த பூகோள அரசியலுக்கு இணங்கித்தான் எங்களால் அரசியல் செய்ய முடியும். அதை எதிர்த்துக்கிறாங்க கடைசி வரைக்கும் அரசியல் செய்ய முடியாது. நாங்கள் சைனாக்காரனை ஹாப்பியாகிறதுக்கோ ஜப்பான்காரனை ஹாப்பியாக்கிட்டோ எங்களோட தாய் வந்து இந்தியா. இதை அண்டித்தான் நாங்கள் வாழணும். அதுதான் நான் சொல்றேன். அதை வந்து இப்போ சீமானன் எடுக்கிறாரு வந்து கடல் சொல்றாங்க நேவியெல்லாம் பிடிக்கிறதுன்னு சொல்றேன் உணர்ச்சி வசப்பட்டு. ஆனால் நேவி பிடிக்கிறது வந்து முல்லைத்தீவு, நான் கண் கூட பார்த்தேன். முல்லைத்தீவு கடற்கரை வரைக்கும் தமிழக மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க. அது ஒரு வாழ்வாதார பிரச்சனை இல்லை. 2 நாள் நான் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது விசா நான் வந்து நான் தமிழர்கள் வழியாக முடியுமா? முடியாது. அது நாட்டுக்கு ஒன்று சட்டம் இருக்கு, எல்லை இருக்கு, எல்லை படை இருக்கு, ஏர்போர்ஸ் இருக்கு, அந்த நேவி இருக்கு. அதெல்லாம் மதிக்கணும். விடுதலை புலிகள் காலகட்டத்தில் வந்து நாங்கள் உயிர்ப்பறிகள் ஏற்பட்டதுதான். அது நேவி சுட்டதுதான். அது ஆரவரம் தெரியாமல் சுட்டதுதான். அது நாங்கள் தவறு சிங்கள ராணுவத்தில் தவறு. அதெல்லாம் சரியான கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படையை கட்டி நாங்கள் அங்கே போகிக்கணும்னு சொல்றது இளைஞர்களை வந்து கோயிலில் அது வேணாம். சீமான் வந்து இளைஞர்களை கோவப்படுத்தி அரசியல் பண்ணிட்டு சரியான பாதை இல்லை. அது சரியான பாதை இல்லை. சிங்களத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தமிழர் வந்து தமிழ்நாட்டில் சொல்றீங்க. சிங்களத்திலிருந்து இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் அவங்க அரசியல் பண்ணுறதை பற்றி சொல்றீங்க. இல்லை அப்படியே சொல்லலை. இளைஞர்களை கோலப்படுத்தி இப்போ நம்ம போரை சந்திச்சாங்க, நாங்கள் இழப்போட சந்திச்சாங்க. இதே மாதிரி இழப்பு மூலம் வேண்டாம்னு சொல்றேன். நீங்கள் வந்து இளைஞர்களை கோவப்படுத்தி அவங்களை வந்து வன்முறையில் ஈடுபடுத்தினா தேவையில்லை. ஆனால் புரியணும். சரியா? எங்கள்கிட்ட இளைஞர்களை அதாவது வந்து டயஸ்போரா புலம்பெயர் தமிழர்களை வந்து கோவப்படுத்தி அவர்கள் அரசியல் இப்போ 2002ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைங்களை எல்லாம் வந்து சீமான பற்றி பேசும். சரிங்களா? எங்கள்கிட்ட அரசியலை பற்றி பேசும். 2002ஆம் ஆண்டு பிறந்தவங்களுக்கு வந்து தமிழ போராட்டத்துக்கு என்ன தெரியும்? 2001 சமாதானம் வந்ததோடய போராட்டம் முடிஞ்சு. அப்போ பிறந்த பிள்ளைகள் தான் இதை பற்றி பேசும்போது அவ்வளோ கொடூரமாக பேசுது. புலம்பெயர் நாட்டாங்க அரசியல். அப்போ இதெல்லாம் வந்து சீமானம். அப்போ இது வந்து அவர்கள் இந்த போர் நம்ம வேண்டாம் சொல்றோம். ஏன்னா நான் திரும்ப சொல்றது தலைவராலே முடியாத விஷயம். இல்லை, வடக்கு கிழக்கு ஒரு நாட்டுக்கு தனிகளும் பிரிக்க முடியாது. கடைசிக்கும் அது நீங்கள் வந்து பிரபாகரன் இல்லை, இந்த இத்தனை தலைவர் வந்தாலும் முடியாது. அதெல்லாம் ஒரு கனவு. அது ஒரு நாம காற்று கையால பிடிக்கணும் நினைக்கிறது அரசியல். பிரபாகரன் கண்ட கனவு. அதனால முடியாது வந்து எங்களால முடியாதுன்னு சொல்றோம். அவராலேயே முடியாது. அப்படி
அப்படி ஒரு தலைவனாலே முடியாத விஷயத்தை எங்களால் செய்யும். இல்ல அவர் சொன்னார் இடையில நடந்த நான் பார்க்கல. என்னுடைய இதுக்குனாங்க ஒரு தனி மனிதர் இதெல்லாம் இருந்தது. காங்கிரஸ் சோனியா காந்தி, அவரோட ஹஸ்பண்ட் வந்து ராஜீவ் காந்தி, நாங்கள் கொண்டவங்க குற்றச்சாட்டப்பட்டது. அந்த ஒரு இதுதான் ஹஸ்பண்டாக கொண்டாங்க, நாங்கள் விடக்கூடாது, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். இதுதான் அங்கே நடந்தது ஒழிய அங்கே வந்து தமிழ் மக்கள் எவ்வளோ போராடினாங்க தான் அன்னைக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டம் நடந்தது, எத்தனை தீக்குளிப்பு எத்தனை போராட்டம் நடந்தது, எவ்வளோ பாடுபட்டாங்க. இதே கேட்குறேன் 3 மணி நேரம் வந்து உண்ணாவிரதம் கலைஞர் அவர்கள் இருந்த சார் 3 தரன்னு சொல்லப்படும். நான் போர் நடந்துங்களா போரை தடுக்குது போர் முடிஞ்சுட்டு காரண சாப்பிட்டு இரவு சாப்பிட்றவங்கள மத்தியானம். இப்போ இந்தியாவில் திரைப்படம் எப்படி இருக்கு? சீனாக்காரன் தான் 30 நாடு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்தியா வெளியே வந்தாங்க. இந்தியா வரதா இந்தியாவுடைய சாப்பாடு எப்படி இருக்கு? இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து டோன் கேரன்றது. ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையை வந்து அவர் வந்து அவ்வளோ பெருசா அதை கண்டுக்க. இப்போ காஷ்மீர் அப்போ அது பாதிப்பு இருக்காதா? இந்தியாவுக்கு பாதிப்பு வராதா? இந்தியாவுக்கு தான் பெரிய பாதிப்பு. இந்தியா பெரிய பாதிப்பு. இந்தியாவுக்கு அது சரியான ஒரு பாதிப்பு எதிர்காலத்தில் ஏற்படும். ஏன்னா அந்த வடக்கு இலங்கை வந்து பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைந்தப்போ இந்தியா அதிக அளவு இருந்துச்சா இல்ல சைனா அதிக அளவு பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்சவங்களை திருப்பி எழுந்திருக்கிறது இந்தியா. அந்த விஷயத்தை பண்ணி கொடுத்தாங்க. அரசியல்ல வந்து சார் எங்கட சீனா ஆதிக்கம் அரபு ஆதிக்கங்கள் எவ்வளவு இலங்கையில் கூடுவோம், இந்தியாவுக்கு அவ்வளவு பாதிப்பு வந்து எங்களோட எவ்வளோ லீனியஸாக கண்டிப்பாக அது பார்த்துட்டு இருப்பாங்க. கச்சத்தீவு விவகாரம் பரபரப்பாக பேசப்படுது. கச்சத்தீவு விடுவிக்க இலங்கை உறுதியா இருக்குமா இல்ல இந்தியா கேட்டா கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இது 2 நாடுகள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இது 2 அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நாங்கள் என்ன சொல்லலாம், இது 2 அரசு அது கூட கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள், அதுகளோட செயற்பாடுகள் செயலிழப்புகள் சம்பந்தமான விஷயம். அதை வந்து 2 அரசு தான் தீர்மானிக்க முடியும். அரசியல் கட்சி ஒரு பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரு அரசியல் கட்சியாக தீர்மானிக்க முடியாது. ஒரு அரசு தான் தீர்மானிக்க முடியும். அந்த ஏன்னா ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்டது இந்தியாவும் இலங்கையும். அது வந்து செயலிழக்கப்படுறதுன்றது வந்து முடியாத காரியம் தானே. பட் 2 நாடும் இலங்கையில் சில அமைப்புகள் கச்சத்தீவு உரிமை கொண்டாடுறாங்க. கச்சத்தீவு உரிமை கொண்டாடுறாங்க. எந்த அமைப்புகள்? இலங்கையில் உள்ள சில அமைப்புகள், மீனவ அமைப்புகள் வந்துட்டு மீனவ அமைப்புகள் இல்ல கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுத்து தானே இருக்கணும். இப்ப அந்த ஒப்பந்தங்கள் இனி செயலிழக்கும் என்ற பட்சத்துல வந்து அவர்கள் வாபஸ் கொண்டு நினைக்கிறது. ஆனா இது வந்து அதான் நான் சொன்னேன், இதுல வந்து கட்சி சொல்ற கொண்டும் இல்லை. ஏன்னா 2 அரசாங்கங்கள் தான் முடிவெடுத்து கொண்டு வரீங்க, 2 அரசியல் கட்சியாக முடிவெடுக்கலாம். அதுக்கு காரணமாக நாங்கள் சொல்லலாம். ஆனா துவாரகா வீடியோ வெளியானுச்சுல இடையில அதை பத்தி உங்களோட அது உயிரோட இருக்காங்களா இல்ல வந்து அது மாஃபிங்கா இல்ல அது பொய்யா தவறான 100% தவறான துவாரகா தங்கச்சி உயிரோட அது வந்து 100% அது ஒரு இழிவுபடுத்துகிற செயல். ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு போராட்டம், புனிதமாக பார்க்க வேண்டிய ஒரு குடும்பம், அதை வந்து இழிவுபடுத்துறதுக்காக செய்யப்பட்டது. அது யார் அதன் பின்னணி இருக்கிறார்கள் என்பது இன்னும் கொஞ்சம் காலங்கள் செய்யறது தெரியல. சீமான் வந்து போர் குணத்தோட அரசியல் செய்யறாங்க இங்க பத்திரிகை சொல்றீங்க. இந்த சீமான் வந்து சொன்னீங்க இல்ல சீமான் சொல்லல. ஆனா நான் எத்தனையோ முறையில் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய கருத்தை சொல்றது எனக்கு சுதந்திரம் இருக்குதுதான். நேரடியா சீமானை சந்திக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் இருந்தாங்க சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் வேல்முருகன் அன்னைக்கும் தொடர்படுத்திருக்கிறேன் சந்திக்கிறேன். வேல்முருகன் அவரை சந்திச்சு அவர்கிட்ட விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி சீமான் அன்னைக்கு மழை ஏற்படும். கண்டிப்பாக சேர்ந்து நாளைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். சொல்லுறாங்க பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் ஆனால் இது செய்கிறத தப்பான சொல்லி காட்டுறதோடு இல்லை. அது முடிவெடுக்க முடியாது. அவரோட விருப்பம், அது அவர்கிட்ட கட்சி, அவரோட தலைமை, அவர்கிட்ட கான்செப்ட். பட் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட அனுபவத்தை சொல்கிறோம். இது வேண்டாமே எடுத்து சொல்கிறோம், தவறுங்க எடுத்து சொல்கிறோம். அது எப்படி எடுத்து நெகட்டிவாக எடுத்தாலும் பாசிட்டிவாக எடுத்தாலும் அது அவரோட. புலிகளோட கொடியை பயன்படுத்துவதில் இலங்கையில் ஏதாவது எதிர்ப்பு இருக்கா? சீமான் இலங்கையில இப்ப சிங்கள அரசாங்கம் வந்து சீமானுக்கு ஃபுல்லாக எதிர்ப்பார். ஆனால் புலிக்கொடின்றது வந்து அது வந்து நம்ம கொடி தமிழன்
அப்போ அண்ணன் வந்து அதை பயன்படுத்த தவறு அது விடுதலை புலிகளோட சின்னமாக இருக்குது. அது பரவாயில்ல, அது பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. வந்து அது அவன் வந்து எங்களோட தலைவர் படத்தை வச்சு அரசியல் அது எல்லாமே பிரச்சனை இல்லை. அந்த அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் நீங்கள் தப்பான வழிக்கு திருப்பிடாதீங்க என்பதுதான் எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள். அது வந்து அவர்கள் தான் முடிவெடுக்கணும். எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் சொல்லுவோம். சீமான் அவர்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு பணம் வசூலிப்பதான் ஒரு எந்த அளவுக்கு உண்மை? உண்மை. அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்களோடு லண்டன்ல மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க. டயஸ்போரான்றது வந்து உலக அரசியலை மாற்றி போடுற பெறம் பெற்ற ஒரு அமைப்பு. அவ்வளவு, அதாவது எந்த அரசாங்கத்தோடையும் அவங்க வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு அமைப்பு டயஸ்போரா, தமிழ் டயஸ்போரா. அது நீங்கள் வந்து புலனாய்வு அறிக்கை ஒடி எடுத்து பார்க்கலாம். இந்திய புலனாய்வு அறிக்கையின் ஒடி அது இருக்கும். ஆனால் அந்த டயஸ்போரா வந்து ஃபுல் சப்போர்ட் சீமானவனுக்கு கொடுக்குது. பணம் உதவி பண்ணுறதுங்களா? ஆமாம். அந்த படம் இல்லாட்டிக்கு